வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நிகழ்வை குழப்ப முற்பட்டவரின் தகாத வார்த்தை பிரயோகம். விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்திய நபர். விமல் வீரவன்ச உட்பட 35 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தமிழக முதல்வர் விஜய் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை குறித்து வெளியிட்ட செய்தி. சைவ சிறுத்தையா நீங்கள்? திருமாவை கேலி செய்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உரையில் சீமானை அடுத்து திருமாவளவன். அவர் பார்த்துவிட்டு தன்னுடைய இலையில் இருந்து கோழிக்கறி எடுத்து வைத்தார். வறுத்த கோழிக்கறி. ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கேட்டார். தமிழின அழிப்பு நினைவு நாள் எனும் தொனிப்பொருளில் லண்டனில் பேரணி. வாழை மரத்தின் இடைப்பகுதியிலிருந்து வாழைக்குலை பார்க்க படையெடுக்கும் மக்கள். நுவரெலியாவில் சம்பவம். யுத்த வெற்றி கொண்டாட்டத்திற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பில்லை, அமைச்சர் பொய் கூறுகிறார். மஹிந்த ராஜபக்ச தரப்பின் ஊடக பேச்சாளர். தாதியுடன் தகாத உறவு, விசேட வைத்தியருக்கு அதிர்ச்சி கொடுத்த கணவன் மனைவி. அனுராதபுர சிறுமி வன்புணர்வு வழக்கு இன்னுமேன் வாய் திறக்கவில்லை என அண்மையில் எழுந்த கேள்விகள். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரின் அறிவிப்பு. வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பாரிய வீழ்ச்சியின் பின்னணி இதுதான். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச மற்றும் அவருடன் வந்த சுமார் 35 பேர் அடங்கிய குழுவினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ரணவீர நினைவு தூபிக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நாடாளுமன்ற மைதானத்திற்கு அருகில் உள்ள ரணவீர நினைவு தூபியில் தேசிய ரணவீர தின நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. இதற்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாட்டு ஒத்திகைகள் பாதுகாப்பு படையினரால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் உரிய அனுமதியின்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தலைமையிலான குழுவினர் நினைவு தூவி வளாகத்திற்குள் பலவந்தமாக நுழைய முற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுமதியின்றி நுழைந்த இந்த குழுவினரின் செயற்பாடுகள் காரணமாக அங்கு பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளின் கடமைகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் விமல் வீரவன்சவின் குழுவினரை நினைவு தூவி வளாகத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அப்பகுதியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தனர். அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளை தடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விமல் வீரவன்சம் மற்றும் அவருடன் இருந்த குழுவினருக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கைகள் தொடரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வொன்று கொழும்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இந்நினைவேந்தல் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் நேற்று மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகியிருந்தது. இதில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் சில இனவாத போக்குடையோர் மற்றும் ராவய அமைப்பினரும் குறித்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக செயற்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் இந்நிகழ்வின் போது எதிர்ப்பினை வெளியிட்ட நபர் ஒருவர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதாகவும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் புகைப்படத்தையும் தீயிட்டு கொளுத்தியதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி உலகெங்கிலும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோருக்கு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நேற்று தனது ஆதரவை தெரிவித்ததோடு அவர்களின் உரிமைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் கூறியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நம் இதயங்களில் போற்றுவோம், கடல் கடந்து வாழும் நமது தமிழ் சகோதரர்களின் உரிமைகளுக்காக நாம் எப்போதும் துணை நிற்போம் என்றும் கூறியுள்ளார். இந்த ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பல நாடுகளில் தமிழ் சமூகங்களால் நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜயின் இந்த செய்தி வெளியாகும். இதேவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உரையில் விடுதலை புலிகளின் தலைவர் தன்னை சைவ சிறுத்தையா என கேட்டதாக கூறிய காணொலி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் சர்வதேச இனப்படுகொலை நாள் கூட்டத்தில் ஆற்றிய உரையின் போதே திருமா இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் தெரிவிக்கையில், ஒருமுறை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் தான் உணவு உட்கொண்ட போது மாமிச உணவுகள் எல்லோருக்கும் வைக்கப்பட்டதாகவும், எனினும் தனது இலையில் மாமிச உணவு இல்லாததை கண்ட பிரபாகரன் அவரது உணவில் இருந்த கோழிக்கறி உணவை தனது இலைக்கு வைத்த போது தான் மாமிசம் உண்பதில்லை என விடுதலை புலிகளின் தலைவருக்கு கூறிய நிலையில் பிரபாகரன் திருமாவை சைவ சிறுத்தையா என கேட்டு கேலி பேசியதாகவும் தொல் திருமாவளவன் நினைவேந்தல் நிகழ்வில் கூறியுள்ளார். இதேவேளை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் விருந்தோம்பல் கதைகள் பல கூறி வந்த நிலையில் தற்பொழுது தொல் திருமாவளவனும் அந்த வரிசையில் இணைந்துள்ளாரா என சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்புகின்றனர். ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கேட்டார், நீங்கள் எப்போதாவது அமைக்கறி சாப்பிட்டது உண்டா என்று. அதற்காக சொல்லுகிறேன், எங்களை அழைத்துக் கொண்டு போய் பக்கத்தில் அமர வைத்து அவருடைய இருக்கைக்கு அடுத்து வலதுபுறத்திலே என்னை அமர வைத்து விருந்து
அளித்த போது என் இலையிலே மாமிசம் இல்லை. அவர் பார்த்துவிட்டு தன்னுடைய இலையில் இருந்து கோழிக்கறி எடுத்து வைத்தார், வறுத்த கோழிக்கறி. நான் சாப்பிடுவதில்லை, சிக்கன் சாப்பிடுவதில்லையா என்று கேட்டார். இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிடுவதே இல்லை. உடனே சொன்னார், இது என்ன சைவ சிறுத்தையா என்று கேட்டார். இது இவ்வாறு இருக்க 17வது ஆண்டு நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழின அழிப்பு நினைவு நாள் எனும் கருப்பொருளில் பேரணியுடன் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் லண்டன் நகரில் இடம்பெற்றுள்ளது. முள்ளிவாய்க்காலில் 2009 உயிரிழந்த தமிழர்களை நினைவுகூரும் வகையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இந்த பேரணியை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரித்தானியா மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பு ஐக்கிய ராச்சியம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கொட்டகலை பாத்தியாபுரம் பகுதியில் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள வாழை மரத்தின் இடைப்பகுதியில் இருந்து வாழைக்குலை ஒன்று உருவாகியுள்ளமை அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கொட்டகலை பாத்தியாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தோட்டத்தில் காணப்படும் இந்த வாழை மரமே தற்பொழுது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பொதுவாக வாழை மரத்தின் உச்சி பகுதியில் இருந்து வெளிவரும் வாழைக்குலை இந்த முறை மரத்தின் நடுப்பகுதியில் இருந்து தண்டுகளிடையில் உருவாகியுள்ளமை அப்பகுதி மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கையின் விசித்திர நிகழ்வாக கருதப்படும் இந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக அயலவர்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் தொடர்ச்சியாக அந்த வீட்டிற்கு வருகை தருகின்றனர். வாழை மரத்தின் உட்பகுதியில் சிக்கியபடி வெளிவந்துள்ள இந்த வாழைக்குலை தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. கண்டியில் உள்ள பிரதான மருத்துவ நிலையம் ஒன்றில் தனியார் சேவையில் ஈடுபட்ட விசேட வைத்தியர் ஒருவரை அச்சுறுத்தி 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை கப்பமாக பெற்றனர் என்ற குற்றச்சாட்டில் தாதியொருவரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் அதே மருத்துவ நிலையத்தில் பணிபுரிந்த முன்னாள் செவிலியர் ஒருவரும் அவரது கணவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தெல்தனிய பிராந்திய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் இவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்ட விசேட வைத்தியருக்கும் 24 வயதுடைய குறித்த செவிலியருக்கும் இடையில் சில காலம் நெருக்கமான உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறான நெருக்கமான தருணங்களின் புகைப்படங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறி அந்த செவிலியர் தனது கணவருடன் இணைந்து வைத்தியரை அச்சுறுத்தி அவ்வப்போது இவ்வாறு கப்பம் பெற்று வந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த செவிலியர் தனது பணியில் இருந்து விலகி திருமணம் செய்து கொண்டதன் பின்னர் மெதமகனுவர பகுதியில் வசித்து வந்துள்ளார். அதன் பின்னரே அவர் தனது கணவருடன் இணைந்து வைத்தியரை மிரட்டி பல சந்தர்ப்பங்களில் 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை கப்பமாக பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியும் அடைந்த வைத்தியர் இதுகுறித்து தெல்தனிய பிராந்திய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் புகார் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள தேசிய வெற்றி தின கொண்டாட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு இதுவரை எந்த அழைப்பிதழும் வரவில்லை என அவரது ஊடக செயலாளரும் சட்டத்திறனியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் இன்றைய தினம் தேசிய வெற்றி கொண்டாட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 5வது நிறைவேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொண்டாட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் என அமைச்சர் உபாலி பன்னிலகே கூறியது பொய்யானதென்றும் மனோஜ் கமகே கூறியுள்ளார். வெற்றி தின கொண்டாட்டத்திற்கு மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளார் என்று கூறி அமைச்சர் பொதுமக்களை தவறாக வழிநடத்தியுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரதன தேரருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சிறுமி மீதான பாலியல் வன்புணர்வு வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் ஊடகங்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் எதிர்காலம் மற்றும் தனிப்பட்ட நலனை கருத்தில் கொண்டு அவரது தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது இந்த வழக்கு சார்ந்த விசாரணை தகவல்களையோ ஊடகங்களில் பகிரங்கப்படுத்துவதை தவிர்க்குமாறு ஊடக நிறுவனங்களிடம் அமைச்சர் இதன்போது மிகவும் நயமாக கேட்டுக்கொண்டுள்ளார். அதேவேளை நாட்டின் சட்ட அமுலாக்கல் பிரிவினர் மற்றும் நீதித்துறை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியினரும் இன்னும் சில குழுக்களும் மேற்கொண்டு வரும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு தனது பலத்த கண்டனத்தை வெளியிட்ட அமைச்சர் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்பதையும் உறுதியாக வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை குறித்த பிக்குவால் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமி விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு தரப்பு அல்லது அமைச்சர் ஆகியோர் ஏன் தமது கண்டனங்களை வெளியிடவில்லை என அண்மைய நாட்களாக சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை மற்றும் அதன் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்தமையே இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்தமைக்கான பிரதான காரணம் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். எண்ணெய் இறக்குமதிக்கான அந்நிய செலாவணி தேவை அதிகரித்துள்ளதால் ரூபாயின் மதிப்பின் மீது அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இலங்கை ரூபாய் 4.8% வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் இந்திய ரூபாய் 6.4%, நேபாளத்தில் 6.2%, இந்தோனேசிய நாணயம் 5.2%
5% வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த வீழ்ச்சி நிலைமை இலங்கைக்கு மட்டுமல்ல ஏனைய நாடுகளிலும் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எண்ணெய் இறக்குமதியில் பெருமளவில் தங்கியுள்ள பல நாடுகளுக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதென்றும் 2022 ஆண்டில் இலங்கை ரூபாய் கடுமையாக வீழ்ச்சியடைந்தமைக்கு நாட்டில் நிலவிய குறிப்பிட்ட பொருளாதார பிரச்சினைகளே காரணமாகும் என்றும் தற்போதைய சூழ்நிலை அதிலிருந்து வேறுபட்டு சர்வதேச சந்தையின் தாக்கங்களுடன் தொடர்பட்டதாக மாறியுள்ளதென்றும் கூறியுள்ளார். நாணய மாற்று விகிதத்தின் மாற்றங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தீர்மானிப்பது தவறு என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.